வணக்கம். ஜோதிட சாஸ்திரம் என்பது வரப்போகும் எதிர்கால வழிமுறையை பற்றி முன்கூட்டியே சொல்வதுதான். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். தானாக எதுவும் நடக்காது. வருகிற வழியில் முள்ளும் கல்லும் மேடும் பள்ளமும் வரப்போகிறது என்று தெரிந்து கொள்வோம். பொதுவாக குரு மற்றும் சனி பகவான்களின் பெயர்ச்சிகள் அனைவரின் மனதிலும் ஒரு ஆச்சரியமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விடுகிறது. அதிலும் குறிப்பாக ஸ்ரீ சனி பகவானின் பெயர்ச்சியால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்கிற பயம் கலந்த எதிர்பார்ப்பு உண்டாகிறது என்பதையும் மறுப்பதற்கில்லை. ஜோதிட கிரகங்களில் ஸ்ரீ சனி பகவான் நீதிமான் என்று வர்ணிக்கப்படுகிறார். நாம் முற்பிறவியில் செய்த வினைகளுக்கு ஏற்ப நமக்கு கொடுக்க வேண்டியதை, அது நல்லதோ அல்லது கெட்டதோ, அவைகளை அண்ணா பைசா வித்தியாசம் இல்லாமல் நமக்கு கொடுத்து விடுவார். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, லாப சனியால் தனி ராஜாங்கம் ரமிப்பூட்டும், வாழ்வு பொற்காலமாகும், மதிப்பு மிகும், சமூகத்தில் பேரும் புகழும் பெருமையும் அதிகரிக்கும். 12 சனி வந்தால் கெடுபலன்கள் பலவிதத்தில் விரயம் என்பார். அனித்திகளும் தனுசியனில் வாழ்க்கையில் அக்கருத்தில் மாற்றம் உண்டு. ஸ்ரீ சனி பகவான் 11ஆம் இடத்து சஞ்சாரத்தை முடித்துக்கொண்டு 12ஆம் இடமான தனுசு ராசியில் இப்போது அடியெடுத்து வைக்கிறார். இந்த வினாடியிலிருந்து உங்களுக்கு 7.5 நாட்டு சனியின் 3 பகுதிகளில் முதல் பகுதி இப்போது ஆரம்பமாகிறது என்பதால் பீதியும் கிளியும் மனதில் சஞ்சலமும் நிறைந்திருக்கும். ஓரளவு மன நிறைவான பலன்கள் நடைபெறும் என்பதால் மனதை திருப்திப்படுத்தி கொண்டு பயபக்தியுடன் ஸ்ரீ சனி பகவானை இருக்கரம் குப்பி வரவேற்பதுதான் நல்லது. இப்போது ராசி மாறி தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் ஸ்ரீ சனி பகவானின் காலம் 7.5 சனியில் விரயச்சனியின் காலமாகும். எனவே ஸ்ரீ சனி பகவான் 2.5 ஆண்டு காலம் விரய சனியில் சஞ்சரிக்கிறார். ஆனால் ஸ்ரீ சனி பகவான் கெடுபலன்களை விட அனுகூலமான பலன்களை தரக்கூடியவர் என்பது நிஜம். இத்துடன் 7.5 சனியின் காலமும் துவங்கிவிட்டது எனலாம். இன்னும் 7.5 ஆண்டுகளுக்கு சனி உங்களை என்ன பாடுபடுத்த போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது ஆரம்ப சனி என்பதால் அதிகம் பயப்பட தேவையில்லை. இவரது சஞ்சார பலன்களை பற்றி சிறிது ஆராய்ந்து பார்க்கலாம். இப்போது விரயஸ்தானமாகும். அங்கு ஸ்ரீ சனி பகவான் சஞ்சரிக்கும் காலத்தில் உங்களுக்கு கெட்ட பலன்களை கொடுப்பார். உங்களை எல்லா வகையிலும் ஆட்டி வைத்து அலைக்கழித்து தொல்லைப்படுத்துவார். உங்கள் ராசிக்கு 12வது ராசியான தனுசு ராசியில் சஞ்சரிப்பதால் சிரசில் இருக்கும் 7.5 சனியாக வந்துவிட்டது என பயப்படக்கூடும். ஆனால் அது அவசியமில்லை. உங்களுக்கு 7.5 சனி என்ற எண்ணமே மனதில் இருந்திடக்கூடாது. உங்களது நினைவெல்லாம் வழக்கம் போல் இயல்பான வேலைகளை செய்து கொண்டே இருப்பதில் தான் இருக்க வேண்டும். சனி ஒரு ஸ்லோ மூவிங் பிளானட் என்பதால் மெல்ல மெல்லத்தான் பிடிப்பார். முதலுக்கு மோசமில்லை என்கிற அளவிலேயே இருக்கும். மேலும் மற்ற கிரகங்களின் சஞ்சாரங்களும் உங்களுக்கு ஓரளவு அனுகூலமாகவும் அனுசரணையாகவும் இருப்பதால் சனி பயிற்சி முடிகிற வரை நிலைமை ஓரளவு கட்டுக்குள் அடங்கி இருக்கும். என்றாலும் பொதுவாக அதிருப்திகரமான பலன்களை அதிகமாக சந்திக்க வேண்டியிருக்கும். உங்களை மிரட்சியுடன் சிந்திக்க வைக்கிறது. எடுக்கப் போகின்ற முயற்சிகளில் வெற்றியோ தோல்வியோ அல்லது டிராவில் முடியுமா என்பது ஆண்டவனுக்கே வெளிச்சம். பொதுவாக சனி மாறினால் சரித்திரம் மாறும், தரித்திரம் போகும் என்று சொல்வார்கள். இது உங்களுக்கு மிக சரியாக இருக்கும். இதில் சந்தேகமே இல்லை. ஸ்ரீ சனி பகவானின் சஞ்சார நிலவரம். எப்பொழுதும் சிரித்து வாழ்ந்த நீங்கள் இனி சீரியஸாகத்தான் இருக்க வேண்டி வரும். இதனால் எதிர்காலத்தை பற்றி கவலையும் கலக்கமும் விஸ்வரூபம் எடுக்கும். ஆகையால் இந்த சனி பேச்சு எப்படி இருக்கும்? இனிமேலாவது சஞ்சலங்களும் சங்கடங்களும் பிக்கல் பிடுங்கல்களும் சோதனைகளும் வேதனைகளும் விலகுமா என்பது நியாயமான கேள்விதான். இந்த சனி பேச்சு உங்களுக்கு சாதகமாக இருக்காது, அதே சமயம் பாதகமாகவும் இருக்காது. ஸ்ரீ சனி பகவான் பெரும்பாலும் உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவர் தான். ஆனால் விரயஸ்தானம் வருவதால் முதலில் விரயங்கள் தான். எட்டி பார்க்கும் துயரங்கள் என்பது ஒரு சிலரை துரத்த ஆரம்பிக்கும். சனி ஒரு ஸ்லோ மூவிங் பிளானட் என்பதால் மெல்ல மெல்லத்தான் எவரையும் பிடிப்பார். ஆனால் உங்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே நீங்கள் பிடித்த புள்ளியங்கொம்பை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருப்பீர்கள் என்பதால் இந்த 7.5 சனியின் முதல் காலகட்டம் முதலுக்கு மோசமில்லை என்கிற அளவிலேயே இருக்கும். புயல் கால எச்சரிக்கை கொடியேற்றி வைத்த மாதிரியும் இருக்கும். இந்த புயல் உங்களை தாக்குமா அல்லது திசை மாறி சென்று விடுமா என்பது போக போகத்தான் தெரியும். உழைப்புக்கு அதிபதியான ஸ்ரீ சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிட்டாது. சில சமயங்களில் சிறிதளவு பலன் கிட்டும். வேறு சில சமயங்களில் உங்கள் உழைப்பின் பயன் வேறு யாருக்காவது கிடைக்கும். வேலை வெட்டி இல்லாமல் அணிந்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பது அரிதாக இருக்கும். அப்படியே கிடைத்தாலும் அது மனதிற்கு பிடிக்காத வேலையாக இருக்கும் அல்லது குறைந்த ஊதியம் கிடைக்கும் வேலையாக இருக்கும். முயற்சிக்கும் காரியங்களில் வாக்குவன்மையும் புத்தி சாதுர்த்தியமும் போதாது, பயனும் படாது. எங்கும் எதிலும் அடிகளை அளந்து வைக்க வேண்டும். பொருளாதார நிலை மந்தமாக இருக்கும். பண வருமானம் குறைந்துவிடும். பண நெருக்கடி பண பற்றாக்குறை மனநிலையை பாதிக்கும். சந்தோஷம் குறையும்.
எதற்கெடுத்தாலும் சந்தேக மனப்பான்மையும் அதிகரித்திடும். மேலும் முயற்சிக்கும் காரியங்களில் முழு வெற்றி கிட்டும். ஆனால் ஆழம் தெரியாமல் காலை விடாமலும் அகலக்கால் வைக்காமலும் இருப்பதும் நல்லது. குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கலாம் என்ற பேராசை அறவே கூடாது. சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களிலும் விவகாரங்களிலும் ஈடுபடுவது கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தரும் என்பது நிச்சயம். எனவே போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற எண்ணம் புத்திசாலித்தனமானது. செய்தொழில் வியாபாரம் எதுவானாலும் மெல்ல மெல்ல விரயம் ஏற்படும். மந்தமான சூழ்நிலைகளில் சரிவுகள் ஏற்படுதல் உண்டாகும். கையிருப்புகளையும் கொடுக்கல் வாங்கலினமும் சிறப்பாக இருக்காது. உத்தியோகஸ்தர்களுக்கு சிந்தனையும் முன் யோசனையும் குறையும். கெடுபிடியாக எதுவும் நடக்கலாம். இதனால் மற்றவர்கள் முன்னிலையில் சில சமயம் ஆகாத நிகழ்ச்சிகளும் சம்பவங்களும் நடைபெறக்கூடும். இதனால் தவறான முடிவுக்கு வராதீர்கள். எனவே உங்கள் திறமைகளை சிறப்பாக கையாள வேண்டும். பொருளாதார நிலையில் உயர்வதற்காக பணம் பண்ண குறுக்கு வழிகளும் மறைமுகமான ரகசிய முறைகளும் பயன் தராது. இனி பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றங்கள் ஏற்படாதிருந்தால் அது நீங்கள் செய்த பூர்வ புண்ணியம் என்றுதான் சொல்ல வேண்டும். சனி பிடித்ததில் இருந்து இனியும் நம்ம பாடு அதோகதிதான் என்று பயந்து கொள்பவர்களுக்கும் அச்சப்படுபவர்களுக்கும் மட்டும் ஒரு வார்த்தை. மற்ற கிரகங்களின் சஞ்சாரங்களும் உங்களுக்கு ஓரளவு அனுகூலமாகவும் அனுசரணையாகவும் இருப்பதால் சனி பயிற்சி முடிகிற வரை நிலைமை ஓரளவு கட்டுக்குள் அடங்கி இருக்கும். முக்கியமாக வருமானத்தை பொறுத்தவரை பண நெருக்கடிகள் சமாளித்து விடலாம். சிலருக்கு குருட்டுத்தனமான திடீர் அதிர்ஷ்டங்கள் கிட்டிடும் சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏற்படவும் கூடும். நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரிகளுக்கு இனி பெரிய அளவில் லாபம் என்பது இருக்காது. பொன்முட்டை வாத்தி கிடைத்திருக்கும் சந்தோஷத்தில் காலத்தை தள்ளுங்கள். எவரையும் எளிதில் நம்பி ஏமாந்து விடாதீர்கள். உங்களுக்கு வேட்டு வைக்க நினைப்பவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க கடவுள் முன் சீட்டு குலுக்கி போட்டு பாருங்கள். இரண்டில் ஒன்று பலருக்கு பாசிட்டிவாகவும் சிலருக்கு நெகட்டிவாகவும் இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு உங்கள் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் இந்த விரய சனியால் துயரம் ஏதுமில்லை. ஓவர் கான்பிடன்ஸ், ஓவர் ஒர்க் டென்ஷன் என்பது வேண்டாம். உங்களை ஓவர்டேக் செய்ய சிலர் நினைக்கலாம். இதனை முறியடிக்க முடியும். மாணவர்களுக்கு இனி கவுண்டவுன் காலம்தான். பிறவி புத்திசாலிகளான நீங்கள் தெரிந்தே தப்புகளை பண்ணக்கூடாது. நாம எப்பவுமே பாஸ் தான் என்கிற அதீத நம்பிக்கை வேண்டாம். அதே சமயம் அவநம்பிக்கையும் வேண்டாம். வயதுக்கு மீறிய விவகாரங்களும் சரிபட்டு வராது. படிப்போம், தேர்வோம், மேலே ஏறுவோம் என்று நினைத்தால் உங்களை தூக்கிவிட தெய்வ உருவில் மனுஷால் வரலாம். தொழிலாளர்களுக்கு தொழில்துறை உயரவும் கணிசமான சம்பாத்தியம் கட்டாயம் உண்டு. முதலாளி அல்லது அதிகாரிகளின் துணை கொண்டும் உதவியாட்களின் ஒத்தாசை வைத்தும் கூட சில காரியங்கள் நிறைவேறலாம். அரசியல்வாதிகளுக்கு இனி உங்க பாட திண்டாட்டம்தான். உறவாடி கெடுபவர்கள் தான் அதிகம் உழைப்பார்கள். இவர்களை முளையிலேயே கிள்ளி எறிந்து விடலாம் என்கிற உங்க பாலிசி இப்போ ஒர்க் அவுட் ஆகாது. உங்க மூளையை மழுங்கி போன மாதிரி இருக்கும். உங்களை மூளையை உட்கார வைக்க ஓலைகள் ரெடியாகும். கலைஞர்களுக்கு இனி வருகிற காலம் உங்களுக்கு நல்ல காலம் என்று சொல்ல முடியாது. சனி இனி கொடுக்க மாட்டார், அதே சமயம் கெடுக்கவும் மாட்டார். பகவானிடம் நீங்கள் புலித்தோலை போர்த்தி கொள்ளக்கூடாது. போலி கௌரவம், இமேஜ் இதை குறைத்து கொண்டால் விட்டதை பிடிக்கலாம், இருப்பதை காத்து கொள்ளலாம். பெண்களுக்கு சந்தோஷத்திலேயே நீந்தி திளைத்துக் கொண்டிருந்த நீங்கள் சங்கடம், சஞ்சலம் என்பது என்ன என்பதையும் உணர்கிற காலகட்டம் இது. இனி ஆசைப்பட்டதை எல்லாம் அடைய முடியாது. இது சனி பேச்சின் துவக்க காலகட்டம்தான். ஓரளவு சாதகமாக இருக்கும். கல்யாண கனவுகளை விட தியானம், நிதானம் இவ்விரண்டும் இரு கண்களாக இருப்பின் நிகழ்வுகள் நல்லதாக நிஜமாக இருக்கும். மற்றவர்களிடம் ஏமாறாமல் எச்சரிக்கை தேவை. நட்சத்திர பலன்கள். உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி பெரிய மாற்றம் அல்லது சிறிய மாற்றம் என்பது இல்லாதிருக்கும். சிக்கல் தீர்ந்து விட்டது என்று நினைத்தால் புது சிக்கல் வருகிற மாதிரியும் தெரியும். விடா கொண்டர்களான நீங்கள் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் பல கேள்விக்குறிகளிடையே சில ஆச்சரியக்குறிகளும் சந்தோஷ அனுகூலங்களும் தோன்றும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி மாற்றம் உங்களுக்கு ஏற்ற மாற்றமின்றியே இருக்கும். பணம் பண்ணும் ஆசையை குறைத்து கொண்டால் நல்ல மனம் கொண்டவர்கள் உதவுவார்கள். தேக நலம் பற்றிய கவலை இருந்தால் தன்வந்திரி பகவானையும் கடன் தொல்லை, வம்பு, வியாஜ்யங்களையும் எதிர்கொள்ள வாயுகுமாரனை வழிபட்டால் உங்கள் சகஜ வாழ்க்கை எந்த விதத்திலும் பாதிக்காது. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி அதிர்ஷ்டவாசல் அருகில் இருப்பதை காட்டும். ஆனால் தொட முடியாது. சூடு அதிகமானால் குளிர்ச்சி தானாக வரும் என்பது நிஜமாக இருக்கும். எதிர்பார்த்த கஷ்ட நஷ்டங்களை விட எதிர்பாராத ஆதாய அனுகூலங்களே அதிகம் இருக்கும். இந்த சனி பயிற்சியின் காலங்களில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிகவும் நல்லது. இல்லையானால் விரய சனி உங்களை ஒரு வழி பண்ணிவிடும் என்று நினைக்கிறீர்கள் இல்லையா? சந்தேகமே வேண்டாம். முற்பகல் செய்யின் வினை பிற்பகல் விளையத்தான் செய்யும் என்ற பழமொழியான முதுமொழியை மனதில் நிலைநிறுத்தி கொண்டால் சரி.
ஆனால் எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு நடக்காது. எல்லாவற்றிலும் ஸ்ரீ சனி பகவானின் குறுக்கீடு இருக்கும். மேலும் இது போன்ற செய்திகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும்.